ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்டியம் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆலு டிக்கி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன். 2 விசில் நீங்கள் விட்டால் போதும். பாருங்கள், நல்லா மைஸாகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம கட்லெட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதில் கறி லீவ் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 to 6 சேர்த்தா போதும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரைஸ் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 1/2 லெமன் சேர்த்துக்க போகிறோம். நல்லா அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோம், அதனால தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். அடுத்து அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சிட்டு உடனே ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இன்னொரு கப்பில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அடுத்து பெப்பர் எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் சேர்த்து உருண்டையாக இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான அந்த உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு பிளேட்டில் ரவை இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு கையிலே பண்ணலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப தட்டையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி குண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் அதை இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ரவையில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரவை கூட எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வச்ச பேனில் போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு விட்டுறதுக்கு பயமாக தான் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட அதில் வச்சுக்கலாம். ஒரு 1 to 2 மினிட் அது நல்லா செவந்தா போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இது பாருங்கள், நான் சொஜி இல்லாமல், அதாவது ரவை யூஸ் பண்ணாமல் இது பண்ணது. சில பேருக்கு ரவை பிடிக்காது, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.